எங்க அப்பா, அம்மா 35த் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்க குடுத்த செகண்ட் சர்ப்ரைஸ் ஆர்ஃபனேஜ் கூட்டு போயிருந்தோம். எங்களால முடிஞ்சது ஒரு வேள சாப்பாடு வயசானவங்களுக்கு போட்டு, அவங்க கையால எங்க அப்பா, அம்மாக்கு வந்து பிளெஸ் பண்ணணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டோம். எல்லா தாத்தா, பாட்டியும் எங்க அப்பா, அம்மாக்கு சாங்லாம் பாடி விஷ் பண்ணி பிளெஸ் பண்ணியிருந்தாங்க. எங்க அப்பா, அம்மா ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்தாங்க. எனக்கு பர்சனலா 10 நிமிஷம் அவங்க கூட பேசணும்னு தோணுச்சு. அவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் தெரியும், ஒருத்தவங்க பின்னாடியும் ஒரு சோக கதை இருந்துச்சு. ஒருத்தவங்க சொன்னது என்னன்னா, கஷ்டப்பட்டு நான் பிள்ளைங்கள பெத்து வளர்த்து ஆளாக்கி, இன்னைக்கு என்ன கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னது, என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் என்ன பார்த்துக்க ஆள் இல்லாத பசங்க கூட்டாந்து இங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பாட்டி சொன்னது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. 10 நிமிஷம் இங்கே இருங்கன்னு சொல்லி இறக்கி விட்டு போனவங்க 6 வருஷம் கழிச்சு யாரும் என்ன பார்க்க வரலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க. இதெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இந்த வீடியோ மூலமா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு உங்க பெற்றோர்களை இந்த மாதிரி முதியோர் இல்லத்துல விடாதீங்க. அவங்க நமக்கு சின்ன வயசுல இருந்து பண்பு, பாசம், பரிவு, கல்வி எல்லாம் கொடுத்ததுனால தான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். பெற்றோர்கள் நம்ம கிட்ட பெருசா வந்து காரு, வீடு, பணம், நகை எதுவும் கேட்க போறதில்ல. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே தான், பண்பு, பாசம், பரிவு தான். இதை கொடுத்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கம் வேற எதுவுமே கிடையாது. நம்மை சார்ந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே எதிர்ப்பு, பொறாமை, போட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அப்பா, அம்மா மட்டும் தான். தயவு செஞ்சு அவங்களை கைவிட்டுறாதீங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் வீடியோல பார்க்கலாம். மட்டும் தான். பை ஃப்ரம் நந்தினி.